மாரி செல்வராஜ் இயக்கத்துல வெளியாயிருக்க திரைப்படம் தான் பைசன். த்ருவ் விக்ரம், அனுபமா பரமேஸ்வரன், லால், அமீர் இவங்கெல்லாம் சேர்ந்து நடிச்சிருக்கக்கூடிய திரைப்படம் தான் பைசன். இந்த படம் எப்படி இருக்கு, இந்த படம் மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு பெறுமா அப்படிங்கிறது தான் பார்க்க போறோம். நேற்று பிரீமியர் ஷோ அந்த படம் பார்க்கும்போது எல்லாரும் மைண்ட் செட்ல இருந்தது என்ன அப்படின்னா, மாரியோட படம் அப்படின்னா கண்டிப்பா எப்படி இருக்கும், ஒரு சமூகம் சார்ந்த கதையா இருக்கும், வலி வேதனைகள் அதுல இருந்து மீண்டு வந்த ஒருத்தனோட கதையா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட்டோட தான் போனோம். இதுக்கு முன்னாடி மாரி செல்வராஜ் படங்கள் அப்படிதான் இருந்திருக்கு அப்படின்ற லேபிளை வச்சிருந்தாரு மாரி. பட் இந்த படத்துக்கு அப்புறமா ஒரு கமர்ஷியலாகவும் தன்னுடைய வலி வேதனைகள் அந்த பிரச்சனைகள் அதையும் சொல்லுவேன், பட் கமர்ஷியலாகவும் ஒரு படத்தை வந்து நான் கொடுக்க முடியும்னு நிரூபிச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி தான் பைசன் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தோம் அப்படின்னா, தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய ஒரு பையன், அவனுக்கு கபடி மேலே பயங்கரமான ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஆனால் அவனால் அவங்க ஊரில் இருக்கக்கூடிய டீமில் கூட விளையாட முடியாத அளவுக்கு சுச்சுவேஷன் வந்து கிரியேட் ஆகுது. காரணம் அந்த சமூகம் சார்ந்த பிரச்சனைகள், அவங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த முன்பகை அப்படிங்கிற விஷயம் வந்து அங்கே இருக்குது. அதை தாண்டி அவர் எப்படி மேலே வராரு, எப்படி வந்து ஒரு இந்தியன் டீமில் செலக்ட் ஆகிற அளவுக்கு வராரு அப்படிங்கிறத அந்த படத்தோட மொத்த கதை. இதுக்கிடையில் பல கேரக்டர்ஸ் வந்து வருது அவரோட வாழ்க்கையில். குறிப்பாக வந்து அவங்களோட அப்பா கேரக்டராக இருக்கட்டும், ஒரு பெரிய என்ன சொல்கிறது, 2 பேர் இருப்பாங்க. அவங்க 2 பேருமே வந்துட்டு இவர் வந்து ஒரு குழு தலைவராக இருப்பார், இவர் ஒரு குழு தலைவராக இருப்பார். இவங்க மத்தியிலையும் துருவ் வந்து இடையில சிக்கிறாரு. இவங்களெல்லாம் வந்து சமாளித்து எப்படி வந்து துருவ் வந்து கடைசியாக வின் பண்ணுறாரு அப்படிங்கிறதான் இந்த படத்தோட மொத்த கதை. இதை வந்து ஒரு மோட்டிவேஷனல் ஸ்டோரியாக எடுத்துக்கலாமான்னு கேட்டால் எடுத்துக்கலாம், ஒரு ஸ்போர்ட்ஸ் படமாக எடுத்துக்கலாமான்னு கேட்டால் எடுத்துக்கலாம். ஸோ அந்த வரிசையிலையும் இந்த படம் வந்து சேரும். இதை தாண்டி மாரி செல்வராஜ் படம் அப்படிங்கிறத எங்கே நம்ம புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, கபடி அப்படிங்கிற விளையாட்டு தென் மாவட்டங்களில் ரொம்ப பிரபலமான விளையாட்டாக இருக்குது. அதை தாண்டி கபடிக்குள்ள ஒரு அரசியல் இருக்குது அப்படிங்கிறத மாரி ரொம்ப அழகாக வந்து சொல்லியிருக்காரு. அதை காட்சி வடிவமைப்புகளாகவே சொல்லியிருப்பாரு. எப்படின்னா, ஒரு கபடி விளையாட்டுக்கு அவன் முதல்ல ஆரம்பிக்கும் போது ஒரு டீமில் போய் விளையாட போகும்போது ஒரு போஸ்டரை காட்டுவாங்க. அந்த போஸ்டர் வந்து ஒரு சமூகம் சார்ந்த ஒரு தலைவரோட போஸ்டர் இருக்கும். அடுத்த விளையாட்டு விளையாடும்போது இன்னொரு சமூகம் சார்ந்தது இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கட்சிகளோட போஸ்டர்ஸ் இருக்கும். அதாவது கலைஞர் ஐயா, அண்ணா அவர்கள் அவங்களுடைய போட்டோஸ் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் அவர்கள் போஸ்டர் இருக்கும். இதை வச்சு நம்ம புரிஞ்சுக்கலாம், இதுக்குள்ள ஒரு அரசியலும் இருக்கு, இதை யாரெல்லாம் நடத்துவாங்க அப்படிங்கிறதும் அதில் சேர்ந்து இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். இதுல இருந்து எடுத்த கேரக்டரா தான் வந்து லால் கேரக்டரை வந்து டிசைன் பண்ணியிருப்பாரு. ஸோ அப்படி கபடி அந்த விஷயத்துல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகி சமூகத்துல ஒரு பெரிய ஒரு அந்தஸ்தோடு இருக்கக்கூடிய ஒரு மனுஷனுக்கும், இன்னொரு பக்கம் ஒரு சமூகத்தோட இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி பண்றதுக்காகவும் அந்த பிரச்சனைகளை வந்து என்னோட பிரச்சனையா எடுத்துக்கிட்டு ஒருத்தர் போராடுவார்ல, அவரோட கேரக்டரையும் வந்து அமீர் பண்ணியிருப்பாரு. அந்த அமீர் பண்ண கேரக்டர் வந்து இன்னைக்கு தென் மாவட்டங்களில் வாழ்ந்து இறந்து போன ஒருத்தருடைய கேரக்டர் தான் வந்து அமீரோட ரெஃபரன்ஸாக வச்சு பண்ணியிருப்பாங்க. ஆனால் அதில் அவர் எப்படி இறந்து போனார், அவருக்கு எப்படி வந்து அந்த சம்பவம் நடந்துச்சுங்கிறதையும் ரொம்ப தத்துரூபமாக வந்து மாரி செல்வராஜ் வந்து படத்தில் காட்டியிருக்காரு. ஸோ அதை நீங்கள் படம் பார்க்கும்போது தெரியும். ஸோ இந்த படத்தோட கதை இந்த மாதிரி இருக்கும்போது அந்த கேரக்டரை எப்படி வந்து டிசைன் பண்ணியிருக்காரு மாரி அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹீரோவான துருவோட கேரக்டர் வந்து அந்த தென் மாவட்டங்களுக்கு கூடிய ஒரு இளைஞனோட ஒரு சுவாபம் எப்படி இருக்கும், அவன் எப்படி ரியாக்ட் பண்ணுவான், ஒரு ஃபேமிலிக்குள்ளே எப்படி இருப்பான், தன்னோட அப்பா ஒருத்தன் அடிச்சுட்டு அவன் எந்த அளவுக்கு ரைஸ் ஆவான், அவன் ஒரு கபடி விளையாட்டில் திறமையாக இருந்தால் எந்த அளவுக்கு பண்ணுவான் அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு காட்சிகளாக வந்து துருவ் கிட்ட இன்புட் கொடுத்துருக்காரு. ஆனால் துருவ் வந்து அதை கேரி பண்ண விதம் ரொம்ப சூப்பராக இருந்தது. ஏன்னா துருவ் வந்து இதான் என்னோட முதல் படம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. கண்டிப்பாக இதான் அவரோட முதல் படமாக இருக்கும்னு நம்புகிறேன். ஏன்னா அவருடைய அந்த கபடி விளையாடும் போது பார்த்தீங்கன்னா, அந்த ஒவ்வொரு மூமெண்ட்டும் கபடி விளையாடுறவங்களுக்கு தெரியும், அவ்வளோ அழகா தெளிவா அதை எடுத்து பண்ணியிருப்பாரு. ஒரு இடத்துல கூட நான் வந்து இவர் புதுசா பண்ற மாதிரி இருக்கே அப்படின்ற மாதிரி எந்த விதமும் இல்லாம ரொம்ப அழகா வந்து கேரி பண்ணியிருந்தாரு. எமோஷனல் காட்சியா இருக்கட்டும், சண்டை காட்சியா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே கண்டிப்பா வந்து துருவோட முதல் படம் இதுதான். இதுக்கப்புறம் துருவுக்கு வந்து நிறைய கதவுகள் ஓப்பன் ஆகுன்ற இடத்துக்கு வந்து துருவ் போயிட்டாருன்ற மாதிரி தான் இருக்கு. அதுக்கப்புறமா பசுபதியோட கேரக்டர் எப்பவுமே பரியரும் பெருமாள்லே பார்த்துருப்போம். அந்த அப்பா கேரக்டர் அப்படின்னா மாரிக்கு வந்து அவ்வளோ எமோஷ்னலாக அதை வந்து கொண்டு வந்து சேர்த்துருப்பாரு. ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் பசுபதிக்கு. அந்த பசுபதி கேரக்டர் எப்படின்னா, தன்னுடைய மகன் வந்து துருவ் வளர வளர பசுபதி கேரக்டருமே வளர்ந்துக்கிட்டே வருது. அதாவது துருவ் வந்து சின்ன பையனா இருக்கும்போது எப்படி இருப்பான், அதுக்கப்புறம் என்னமா மாறுவான், அதுக்கப்புறமா வந்து ஒரு இளைஞனானதுக்கப்புறம் என்னவா ஆவான் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் சேர்த்து பசுபதியோட கேரக்டரும் அப்படியே வளர்ந்துக்கிட்டே இருக்கு. ஸோ அவரும் ஒவ்வொரு கட்டத்துலையும் ரியாக்ஷனை மாற்றிக்கிட்டே இருக்காரு. அவருடைய கேரக்டர் ரைட்டிங்கும் வந்து மாறிட்டே இருக்கு. முன்னாடி பார்த்த அப்பா இவர் இல்லை அப்படிங்கிறத துருவ் எப்படி உணர்றாரோ அப்படியே ஆடியன்ஸ் உணர வைக்கிற மாதிரி வந்து ஒரு தத்ரூபமான நடிப்பை வந்து பசுபதி கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் முக்கியமாக அதிகமாக கைத்தட்டல் வாங்கின அமீரோட கேரக்டர். அமீர் கேரக்டர் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி முன்னாடியே வாழ்ந்து இறந்த ஒருத்தருடைய கேரக்டர் ரெஃபரன்ஸ் தான் வச்சுருக்காங்க. அவரோட கேரக்டரு
அவர் பேசக்கூடிய வசனங்கள் தான் இன்னைக்கு தியேட்டர்ல அதிக கைத்தட்டல் வாங்கின வசனங்களா இருந்துச்சு. ஒரு சமூகத்துல இருந்துட்டு இன்னொரு சமூகத்தை திட்டும்போது நமக்கு ஆட்டோமேட்டிக்கா ஒரு சில வன்மங்களும் வரும். சில இடங்கள்ல வந்து அது பாராட்டுதலாகவும் இருக்கும். சில இடங்கள்ல அது ரொம்ப கரெக்டா இருக்கு, மெச்சூரா இருக்கு அப்படின்னா அதுக்கு கைத்தட்டலும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா ஒரு சமூகத்துக்குள்ளேயே இவ்வளவு பிரச்சனைகள் இருக்குங்கிறத அந்த சமூகத்தை சேர்ந்த ஒருத்தரே வந்து பேசும்போது எப்படி இருக்கும்? அதைத்தான் அமீர் வந்து பண்ணியிருக்காரு. ரொம்ப தைரியமாகவும் பண்ணியிருக்காரு. அதுலயும் குறிப்பா அவர் அந்த கார்ல போகும்போது ஒரு சீன்ல ஒரு வசனம் பேசுறாரு. அது இப்ப அரசியல் இருக்கக்கூடிய ஒரு தலைவரை வந்து மென்ஷன் பண்ணி சொல்ற மாதிரி இருக்குன்னு இன்னைக்கு சமூக வலைதளங்கள்லாம் பேசிட்டு இருக்காங்க. ஸோ நீங்க படம் பார்க்கும்போது உங்களுக்கும் அது தோணுச்சா அப்படிங்கிறத நீங்க சொல்லுங்க. இன்னொரு பக்கம் லாலோட கேரக்டர், லால் வந்து எந்த சமூகம், அவர் எப்படிப்பட்டவர், எதை பத்தியுமே சொல்லாம அவருக்குள்ள ஒரு மனுஷன் இருக்கான், அவர் என்ன சமூகம், அவர் என்ன விஷயம், அவருக்கு ஜாதி வரி இருக்கா அப்படிங்கிற டாபிக்ல நீங்க போக வேண்டாம் அப்படிங்கிறத மாறி அங்கேயே ஸ்டாப் பண்ணி அந்த இடத்துலயே வந்துட்டு அவர் மனுஷன் அப்படிங்கிறத நிறைய சீன்ல வந்து சொல்லிக்கிட்டே இருப்பாரு. லாலோட கேரக்டர் டிசைனே வந்து ரொம்ப அழகா இருந்துச்சு. அவர் வந்து துருவுக்கு ஹெல்ப் பண்ற விஷயங்கள் எல்லாமே நமக்கு வித்தியாசமா இருந்தது. எப்பவுமே வந்து மாரியோட படங்கள்ல இப்படித்தானே போயிட்டு இருக்கும். பட் ஏன்னா இது என்ன வேற மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி அதை கொஞ்சம் மாத்தி எழுதியிருந்தாரு. ஸோ அது வந்து கரெக்டாக அந்த படத்தை வந்து உட்காந்துருந்துச்சு. அதை தாண்டி அனுபமா பரமேஸ்வரனா இருக்கட்டும், அவங்களுடைய கேரக்டர் வந்து ரொம்ப அழகா பண்ணியிருந்தாங்க. ஆனால் ரொம்ப கம்மியாக தான் வராங்க. ஆனால் வர வேண்டிய இடங்களும் ரொம்ப ஹைலைட்டா அவங்க பண்ண வேண்டிய விஷயங்கள்லாம் ரொம்ப ஹைலைட்டா பண்ணிட்டு போயிடுறாங்க. ரஜிஷா விஜயன் அவங்க ஒரு கேரக்டரும் பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 கம்மியாக தான் இருக்கு. சில எமோஷனல் காட்சிகளில் அவங்களும் தன்னுடையமான வேலையை வந்து ரொம்ப அழகா பண்ணிட்டு போறாங்க. இதுல முக்கியமா டெக்னிக்கலா பார்க்கும்போது நிவாஸ் கே பிரசன்னாவோட மியூசிக் இந்த படத்துக்கு மெயின் பில்லர் அப்படின்னா அவங்க தான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த தீக்கொளுத்து பாட்டுலாம் கேட்கும்போது அவ்வளோ பயங்கரமா தியேட்டர்ல அவ்வளோ ரெஸ்பான்ஸ் வருது. ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்கோம், நீங்க ஏன் ஒரு 4-5 மியூசிக் டைரக்டர் கூட சுத்தி, 4-5 கூட கிடையாது, 2 மியூசிக் டைரக்டர் 3 மியூசிக் டைரக்டர் கூட சுத்திட்டு இருக்கீங்க, இவங்களும் இருக்காங்க, இவங்களும் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் தான், கொஞ்சம் பாருங்க அப்படின்னு வந்து சொல்லாம சொல்லிக்கார் நிவாஸ் கே பிரசன்னா. ஏன்னா படம் முழுக்க அந்த பேக்ரவுண்ட் மியூசிக் தான் அந்த படத்துக்கு பெரிய பில்லர். ஒவ்வொரு இடத்துலையும் வந்துட்டு நம்ம அந்த கதைக்குள்ள ஒன்றதுக்கான எல்லா விஷயங்களும் நிவாஸ் கே பிரசன்னா வந்து சூப்பரா பண்ணியிருந்தாரு. உண்மையிலேயே இதுக்கப்புறம் அவருக்கு நிறைய கதவுகள் திறக்கும் அப்படிங்கிறத எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அப்புறம் எழிலரசோட கேமரா, ஒரு எமோஷனல் காட்சினா அதுக்கான லைட்டிங் எப்படி இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து ஒரு சண்டை காட்சி, குறிப்பா வந்து ஒரு முக்கியமான இடத்துல ஒரு ஒரு பஸ்ஸுக்குள்ள ஒரு சண்டை நடக்கும். அது உண்மையிலேயே ரொம்ப தத்துரூபமா நம்ம பஸ்ஸுக்குள்ள இருந்தா எப்படி இருக்குமோ அது அந்த அளவுக்கு அந்த இடத்துல ஒரு ஃப்ரேம் பண்ணி வச்சிருந்தாரு. ரொம்ப அருமையா இருந்துச்சு. அது ரொம்ப ஓவரா வெளியில போயிடாம அந்த விஷயத்துக்குள்ள இருந்து நம்ம வெளியே வந்துடக்கூடாதுங்கிறது ரொம்ப கான்சியஸா எப்படி மாறி ஒர்க் பண்ணுவாரோ அந்த இடத்துல அவரும் ஒர்க் பண்ணியிருந்தாரு. ஏன்னா மாரி செல்வராஜ் படங்கள் அப்படின்னா அந்த உலகத்துக்குள்ள போனாதான் அந்த படத்தோட கதைக்குள்ள ஒன்றுனாதான் அந்த படத்தை நம்ம ரசிக்க முடியும், சிந்திக்க முடியும். அந்த விஷயத்த கண்டிப்பா எழிலரசு கையில் எடுத்து பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இது எல்லாமே இந்த படத்தோட பாசிட்டிவ் அப்படின்னா சில நெகட்டிவ்ஸ் இருக்க தான் செஞ்சுச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அந்த கேரக்டர் ஒவ்வொன்றையும் நமக்குள்ள செலுத்துறதுக்காக மாறி எடுத்துக்கிட்ட டைம் வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்தது. அதை எடுத்துக்கிட்டு அந்த இன்ட்ரோல் பிளாக் வர வரைக்கும் ஒரு சின்ன சலிப்பு தட்டும், என்னடா ரொம்ப நேரமா போயிட்டு இருக்கா அப்படின்ற ஒரு ஃபீலை கொடுத்தாரு. ஆனால் செகண்ட் ஹாஃப்ல அது எல்லாமே டோட்டலாக மாறி இந்த படத்தை கமர்ஷியலாக கொண்டு போகிறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அந்த விஷயங்களை வந்து ரொம்ப அழகாக மாறி பண்ணியிருந்தாரு. இதை தாண்டி வந்து கேரக்டர்ஸ் ஒவ்வொருத்தவங்களும் பற்றி சொல்கிறாங்க, எல்லா விஷயங்களும் இருக்குது. சில கேரக்டர்ஸை உள்ள சேர்த்து புகுத்தின மாதிரி இருந்துச்சு. அந்த ஒரு சில கேரக்டர்ஸ் மட்டும் இந்த படத்தில் எக்ஸ்ட்ராவா வந்திருக்காங்களா, இவங்க எதுக்கு இந்த படத்தில் அப்படின்ற மாதிரியெல்லாம் சொல்லியிருந்தாங்க. அந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் அவையா இருந்துச்சு. இதை தாண்டி யாரும் வந்து சலிப்படையாமல் இருக்கணுன்றதுக்காக வசனங்களில் ஒவ்வொரு விஷயங்களையும் அவர் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காரு. எப்படி மியூசிக் ஒரு பக்கம் வந்து இந்த படத்துக்கு வலு சேர்க்குதோ அது மாதிரி வசனங்கள் இந்த படத்தில் முக்கிய பேசு பொருளாகவும் கண்டிப்பா நாளைக்கு இது ஒரு டிபேட்டா கூட மாறலாம். ஏன்னா அந்த அளவுக்கு வசனங்கள்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்து மாறி எழுதியிருக்காரு. இதெல்லாம் அந்த படத்தோட ஓவரால் லுக் அப்படின்னு வச்சுக்கலாம். இதை தாண்டி வந்து இந்த படத்துல ரொம்ப வந்து பேசப்படக்கூடிய ஒருத்தர் அப்படின்னா மதன் கேரக்டர் ரொம்ப சூப்பரா பண்ணியிருக்காரு. ஒவ்வொரு படங்களுக்கும் அவர் கொடுக்கக்கூடிய அந்த வேரியேஷன் இருக்கு இல்லையா, அது ரொம்ப அருமையா வந்து இந்த படத்துலயும் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அதை வந்து ஒரு உள் செலுத்திக்கிட்டு பண்ற விஷயங்கள் எல்லாமே ரொம்ப அழகாகவும் யதார்த்தமாகவும் இருக்கு. இந்த படம் எல்லாருக்குமான படமா இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா நிறைய பேருக்கு இந்த படம் பிடிக்க வாய்ப்பு இருக்கு. நிறைய பேருக்கு இந்த படம் வந்து இல்ல திரும்ப அதையே சொல்ல வராரா அப்படின்றதுக்காக இந்த மாரி செல்வராஜ் படம்னாவே சில பேர் வந்து நாங்க பார்க்க மாட்டோம்னு சொல்லிட்டு ஓடுவாங்கல்ல, அவங்களுமே இந்த படத்தை பார்க்கலாம். ஏன்னா நீங்க நினைக்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இந்த படத்துல கிடையாது. இது குறிப்பா ஜாதி படம் கிடையாது, நீங்க அப்படி எடுத்துக்கலாம். ஏன்னா ஆரம்பத்துல படத்தோட ஸ்டார்டிங்ல லைட்டா அதுக்கான விஷயங்கள் வரும். ஆனா அதுக்கப்புறம் அந்த படத்துல இதெல்லாம் வந்துச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு டோட்டலா மாரி செல்வராஜ் ஒரு புது பரிணாமத்துல இந்த படத்தை கொண்டு போயிருக்காரு. ஸோ இதுக்கப்புறம் இந்த படத்துல ஒர்க் பண்ண எல்லாருக்குமே ஒரு நல்ல விஷயங்கள் அமையும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது.